அப்போ நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுல அவர் வந்து பாபா சொன்ன மாதிரி வந்து அவர் வந்து பாடலாசிரியராக அதுக்காக வரல, ஒரு கவிதை புத்தகம் வெளியிடுறதுக்கான முயற்சிக்க அதுக்காக வந்தார். ஏதாவது உதவி பண்ணுறதா நான் பண்ணுறேன்னு சொன்னேன். எங்கன்னா இல்லை சொன்னார், அவர் வந்து வேற மாதிரி ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு. அப்போ அவர் எப்போ வந்தாலும் என்னுடைய அலுவலகத்தில் எல்லாம் நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருப்பாங்க, அவரும் அதை ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் என்கிட்ட வந்தார், அண்ணே நான் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் படத்தில். அப்படியாப்பா, ரொம்ப நல்லது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் வந்து தமிழ்நாடு முழுக்க நாமுத்துக்குமார் அப்போ பிரபலியம் ஆயிட்டார். பிரபலியம் ஆன பிறகு நான் சந்திச்சேன், என்ன முத்து ஊருக்கெல்லாம் பாட்டு எழுதுற, எனக்கு ஒரு பாட்டு எழுதக்கூடாது. அப்ப அவர் சொன்னாரு, அண்ணே உங்களை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. என்னடா உனக்கு என்னடா பயம் அப்படின்னு. இல்ல இல்ல, நான் பார்க்கும்போது நீங்க வந்து வேற மாதிரி இருந்தீங்க, உங்க ஆபீஸ்லயே இருந்தேன். அப்ப வந்து உங்க பார்த்தா எனக்கு வந்து பாட்டு வர மாட்டேங்குது. அதனால வந்து அவர் வந்து அந்த இதோடு. ஆனா நான் பார்த்த மிகச்சிறந்த மனிதர்கள் அவர் வந்து ஒரு ஞானக்கு இருக்கணும். இவர் சொன்னார் இல்லையா, லிங்க சார், ஒரு கட்டத்துல வந்து அவன் பேசுறதே வந்து கவிதையாவோ பாடல் வரிகளாவோ இலக்கியமாவோ அது போல வந்து ஒரு சாபமோ என்னவோ, யாருன்னா குறைந்த வயதில் இருக்கிறாங்களோ அவங்க மிகப்பெரிய கவிஞராக இருக்காங்க. அது பாட்டுக்கோட்டையா இருக்கட்டும், பாரதியாரா இருக்கட்டும், எல்லாம் நிறைய நாள் வாழ்ந்தவங்க, நான் பரிசு இருக்காதீங்க, அவங்க கவிஞர் இருக்காங்க. ஆனா இவன் வந்து என்னன்னா அந்த உச்சம் வந்து எதுக்கு அவர் பார்த்தா ஷாக்கா இருக்கும். எது பேசினாலும் வந்து அதை வந்து ஒரு அந்த வரியில வந்து ஒரு பெரிய உயிரும் மிகப்பெரிய விதைக்கு அதுக்கு ரொம்ப நீங்க சாதாரண யோசிச்சு பாருங்க. அம்மாவை பத்தி ஆயிரக்கணக்கான வரிகள் வந்துருக்கு. ஆனா தெய்வம் தோற்று போகும் தந்தையின் பாசத்துக்கு முன்னாடி ஒரு வரிய அவன் சொன்ன பிறகுதான் வந்து உலகத்துக்கே தெரியுது. அப்பா அவ்வளவு அன்பானவர்களை வந்து எல்லாரும் உணர்வோம். ஆனா எப்ப உணர்வோம்னா அப்பா மறைஞ்ச பிறகு உணர்வோம். எல்லா மகளும் உணர்வாங்க. அப்பா மறைந்த பிறகு அப்பா தான் நம்மளோட தெய்வம். ஆனா வாழ்றவங்களுக்கே வந்து வாழும் போதே அப்பா தெய்வங்கிறத உணர்த்தின ஒரு கவிஞன் வந்து ஆயிரக்கணக்கான வரிகள் வந்து இருக்கலாம். ஆனா மக்கள் மனதுல சாதாரணமா அது போய் சேர்ந்து மிகச்சிறந்த மனிதனா அவன். அது மட்டும் இல்லாம அவர் எனக்கு ரொம்ப ஏன் பிடிக்கும்னா தமிழ் உணர்வு வந்து நிறைய, தமிழை வைத்து வாழ்ந்த ஒரு கோடி. ஆனா தமிழ் அவன் வந்து பாவம் நம்ம அஜய் சொன்ன மாதிரி நிறைய கூச்சம். முத்துக்குமாருக்கு வந்து 2 வகையான கூச்சம். ஒண்ணு அவரை புகழ்ந்தா கூச்சம், முத்து பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே அண்ணே அப்படின்னு கூச்சப்படுவார். இன்னொன்னு எழுதின கம்பெனில கப்பலம் கேட்கறது கூச்சம். இதுதான் அவரோட கேரியர். எங்கேயுமே வந்து சம்பளம் கொடுன்னு கேட்டதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எந்த கம்பெனிலும் சம்பளம் கொடுன்னு கேட்டதே இல்லை.